இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. நல்ல படங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ரசிகர்கள் அதிகமாக மீண்டும் மீண்டும் பார்ப்பது எம்ஜிஆர் நடித்த படங்களே. அதேபோல நல்ல பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகமாக கேட்பது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாடல்களே. அப்படி எம்ஜிஆருக்காக பாடல்களை தரமான, எம்ஜிஆருடைய விருப்பம் போல, எம்ஜிஆர் விரும்பிய கருத்துக்களோடு, அழகியலோடு, இலக்கியத்தனமான, அதே சமயத்தில் கொள்கை ரீதியான பாடல் வரிகளை கொண்டு பாடல்களை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அந்த வகையில் கண்ணதாசன் எம்ஜிஆருடைய 48 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றார். மர்மயோகி தான் முதல் படம். அதில் இருந்து நினைத்ததை முடிப்பவன் வரை 48 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு பாடலும் கருத்துள்ள பாடல்களாக தான் இருக்கின்றன. எம்ஜிஆர் படங்களில் வீர உணர்ச்சிக்கு எப்போதுமே முக்கியத்துவம் உண்டு. ஒவ்வொரு படத்திலும் ஒரு பாடலாவது குழந்தைகளுக்கோ இளைஞர்களுக்கோ அறிவுரை கூறி அவர்களின் வீர உணர்ச்சியை தட்டி எழுப்புவதாக அமைந்து விடும். எம்ஜிஆர் அமைத்து விடுவார், வீர உணர்ச்சியை தூண்டி விடுவார். அப்படி எம்ஜிஆருக்காக கண்ணதாசன் எழுதிய எழுச்சி பாடல்கள் ஏராளம் ஏராளம். அதில் மிகவும் முக்கியமான ஒரு பாடல், காலத்தால் இன்று வரையும் திராவிட தமிழர்கள் பேசி கொண்டாடுகின்ற ஒரு பாடல், மன்னாதி மன்னன் படத்தில் இடம்பெற்ற அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. இது புரட்சித் தலைவருக்கு மிக பிடித்த பாடல் மட்டுமல்ல, இந்த பாடலை அவருடைய காரில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவருக்கு சோர்வா இருக்கும் போதெல்லாம் இந்த பாடலை போட்டு அவரை கேட்பார் என்று அவருடன் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். இப்படி வீர உணர்ச்சியோடு நாட்டுப்பற்றையும் இணைத்து பாடல்களை உருவாக்க செய்திருப்பார் எம்ஜிஆர். அதே போல 1000ல் ஒருவன் படத்தில் வரும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற பாடலில் அடிமை வாழ்வின் அவலத்தையும் விடுதலை வேட்கையையும் அற்புதமாக விவரித்திருப்பார் கண்ணதாசன். குறிப்பாக அந்த பாடலின் கடைசி சரணத்தில் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை என்று எழுதியிருப்பதன் மூலம் அந்த கதையில் வரும் பாத்திரங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் எங்கெல்லாம் மனிதர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அங்கெல்லாம் விடுதலை கீதம் முழங்கப்பட வேண்டும் என்கின்ற பரந்த பார்வையை, எம்ஜிஆருடைய அந்த பார்வையை தன்னுடைய பாடல் வரிகளின் மூலம் கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அதே போல என்னண்ணன் படத்தில் வருகின்ற நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்கின்ற பாடலில் குதிரைக்கு சொல்லுவது போல சில அறிவுரைகளை துணிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சில கோழைகளுக்கு சொல்லுவார் எம்ஜிஆர். இதோ அந்த பாடல் வரிகள். அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. இப்படி வீரத்தை தூண்டுகின்ற, வீரத்தை விவேகத்தை ஏற்படுத்துகின்ற பாடல் மட்டுமல்ல, அவருடைய கண்ணதாசன் புரட்சித் தலைவருக்காக எழுதிய காதல் பாடல்களிலும் கூட கண்ணிய குறைவு என்பது துளியும் இருக்காது. அதுவும் எம்ஜிஆர் பாடல்களில் மிக மிக நாகரிகமாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். என் கடமை படத்தில் வரும் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க என்ற பாடலில் தன்னந்தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க, வழித்துணையாக வாரேங்க, இந்த வாலிப மனசை மிஸ் பண்ணாதீங்க என்று எழுதியிருப்பதை இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவருமே ரசிக்கலாம். ஆனந்த ஜோதி படத்தில் வரும் பனி இல்லாத மார்கழியா என்ற பாடலில் சரணத்தில் தலைவன் இல்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, கலை இல்லாத நாடகமா என்று கேட்டுவிட்டு கடைசியாக 4வது வரியில் காதல் இல்லாத வாலிபமா என்று முடித்திருப்பார். அதுபோலவே தனிப்பிறவி படத்தில் வரும் நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம் என்ற பாடலில் அதிசயங்கள் கண்டு உலகை அனுபவிக்கும் நேரம், ஆழமான நெஞ்சம் கொஞ்சம் அசையும் மாலை நேரம் என்று காதல் பாடல்களில் மட்டுமல்ல, ஒரு பெண்ணை வர்ணித்து பாடும் பாடலில் கூட அழகுணர்ச்சி என்கின்ற எல்லையை தாண்டி ஆபாசத்தை தொட்டு விடாத வகையில்
கண்ணதாசன் பாடல்கள் எம்ஜிஆரின் படங்களில் அமைந்திருந்தது. நீதிக்கு பின் பாசம் படத்தில் மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேன் அல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது என்று கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறைய பூவை தலையில் சுமந்திருப்பாளாம், சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம், நல்ல ஜீரக சம்பா அரிசி போல சிரிச்சிருப்பாளாம் என்று குடும்பத் தலைவன் படத்தில் ரசிக்கத்தக்க ஒரு பாடலை பாடி எழுதியிருப்பார். அது மட்டுமல்ல, கவிஞரின் பாடல்கள் சில புரட்சித் தலைவருக்காக சில சமூக செய்திகளையும் சொல்லும் வகையில் சில பாடல்களை வடிவமைக்க சொல்லியிருப்பார் புரட்சித் தலைவர். அந்த வகையில் காலையில் மலரும் தாமரை பூ அந்தி, கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ, தாயை காத்த தனியனின் வரும். இந்த பாடல் மூலம் தமிழ் மொழியில் உள்ள ஒருமை, மேன்மை, பன்மை வேறுபாட்டை கூட அழகாக விளக்கியிருக்கின்றார் கவிஞர். மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய்த்திறந்து சொல் சொல் என்கின்றன என்று தாயை காத்த தனையன் படத்தின் பாடலின் மூலம் தமிழ் மொழியில் உள்ள ஒருமை, பன்மை வேறுபாட்டை கூட அழகாக விளக்கியிருக்கின்றார். நாயகன் நாயகியை வர்ணிப்பது என்பது மட்டுமல்ல, கதாநாயகி கதாநாயகனை, அதாவது புரட்சித் தலைவரை வர்ணிப்பது போன்ற பாடல்களும் நிறைய வந்திருக்கின்றன. அதுபோலவே பாசம் படத்திலும் வருகின்ற சில வரிகளில் எம்ஜிஆரின் கொள்கை சேர்ந்த கதாநாயகி எம்ஜிஆரை வர்ணிப்பது போல வரும். பசி எடுத்தால் பாய்ந்து செல்லும் புலியவன், ஆனால் பழக்கத்திற்கும் பாசத்திற்கும் இனியவன், கலை அழகை ரசிப்பதில் புதியவன், உடற்கட்டழகு திரண்டிருக்கும் இனியவன் என்று அந்த வர்ணனையில் எம்ஜிஆரை வர்ணித்திருப்பார். அதே போல இன்னொரு பாடலில் கதாநாயகி எம்ஜிஆரை வர்ணித்து 4 வரியில் எம்ஜிஆரின் வரலாறை சொல்லுவது போல அந்த எழுதியிருப்பார் கண்ணதாசன். பாடுவது கவியா, பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா, செந்தமிழர் நிலவா என்று புரட்சித் தலைவரின் வாழ்க்கை வரலாறையே அந்த வரிகளில் சொல்லியிருப்பார். இப்படி கண்ணதாசன் அவருடைய பல அருமையான பாடல்கள் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் சொல்லியது போல செதுக்கி கொடுத்ததால் தான் கடைசி வரை எம்ஜிஆரிடம் அவருக்கு நட்பு இருந்தது, எம்ஜிஆருக்கும் அவர் மீது பாசம் இருந்தது என்பது அதை குறித்து நீங்கள் பல பேர் பார்த்திருப்பார்கள், செய்திகளில் கேட்டிருப்பார்கள். இன்னும் இது போன்ற சுவையான சம்பவங்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.